இப்போ நம்ம இருக்கிற இந்த கோயிலுக்கு பேர் தர்மபுரீஸ்வரர் ஆலயம். அம்பாள் பேர் எனக்கு தெரில, எழுதவும் இல்லைங்க. ரொம்ப நாளாக கட்டிகிட்டே இருக்காங்க. இது இந்த அளவுக்கு வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா உள்ள தர்மபுரீஸ்வரர் இருக்கார், ஒரே ஒவ்வால் நாத்தம். பிள்ளையார் ஒருத்தர் இருக்கார். இங்கே வந்து பிள்ளையாருக்கான மண்டபம் கட்டியிருக்காங்க, இன்னும் பிள்ளையாரை நகர்த்தலாங்க. இது ரொம்ப பழமையான ஒரு கற்கோயில். இது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கல் தெரியும். மேலே வந்து சுதை சிற்பம். நான் ஒரு வருஷம் முன்னாடி வரும்போது இங்கே எதுவுமே நடக்கலை, ரொம்ப பாவமாக இருந்தது. பட் இப்போ வந்து இந்த அளவுக்கு இது வந்திருக்கு. ஸோ இது முருகன் சந்நிதி. மகாலட்சுமி அதெல்லாம் இல்லை. பாலசுப்ரமணியர் இருக்கார் உள்ள. வள்ளி தேவசேனா இல்லை. இங்கே இருக்கிறது வந்து ஒரு பெருமாள்னு நினைக்கிறதோ. இங்கே நேராக ஒரு மஞ்சள் கலர் வேஷ்டி கட்டி வச்சுருக்கிறது ஒரு பெருமாள். துர்க்கிறார் பாலமுருகர். விளக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, பாவம். இங்கே வந்து சண்டேஸ்வரர் வந்து ஒரு மிக பழமையான ஒரு சிற்பம். வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தரையில் இருக்கார் சண்டேஸ்வரர். பாருங்க, மிக பழைய சண்டேஸ்வரர் அவர். இவர் வந்து பெருமாள். நான் தான் சொல்லின்னு இருக்கேன், வேஷ்டி கட்டினதுனால தெரியல. ஆனால் உள்ள அபயஹஸ்தத்தை பார்த்தா பெருமாள் மாதிரியும் இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு காம்பவுண்டை சுற்றி எழுப்பியிருக்காங்க இந்த கோயிலுக்கு. இது அம்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா தர்மபுரீஸ்வரர். தர்மபுரீஸ்வரர் தெரிகிறார் இங்கேருந்தே பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கார் தர்மபுரீஸ்வரர். பார்த்தீங்களா, முன்னாடி பிள்ளையாரும் தெரிவார் உங்களுக்கு. இந்த குருக்கள் வீடு இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து அவ்வளோவா வர்றதில்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ வாங்க அம்பாள் சந்நிதி சைடு போவோம். ஓகே, திங்க் அம்பாள் பேர் தர்ம சம்வர்த்தினியோ இல்லை பர்வதவர்த்தினியோ நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து அம்பாள். பாருங்கள், ஒரு விளக்கு எரியுது ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் வழிபாடுகள்லாம் இன்னும் முறையாக ஆரம்பிக்கல. மேபி இன்னும் அந்த கும்பாபிஷேகம் நடக்காததுனால இது வந்து சும்மா இருக்குது, அவ்வளோதான். சக்தி இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப. வந்து நம்ம இது எங்கே இருக்கோம் அப்படின்னா, அந்த சோழ வித்யாபுரம்ங்கிறது வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்காக ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. வேளாங்கண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அதுக்கு தென்கிழக்காக இருக்குது தான் இந்த நம்ம சோழ வித்யாபுரம். இந்த ஊருக்கு ஏன் சோழ வித்யாபுரம்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் ஒரு காலத்தில் எக்ஸைல் ஆகி இந்த பக்கம் விரட்டி விட்ருக்காங்க அவங்கள, பாண்டியர்களோ யாரோ கடைசி காலத்தில். அப்படி வந்தவங்க அவங்க படிக்கிறதுக்கான தனக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்ட ஊர் தான் இந்த சோழ வித்யாபுரம். வித்யானியா படிப்பு, சோழ வித்யாபுரம். அப்புறம் சோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுக்கான ஒரு கட்டமைப்பை இங்கேயே உருவாக்கியிருக்காங்க எல்லாத்தையுமே. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபெமிலியர் கும்பகோணம் சைடு, பழையாறை சைடு இருந்த ஊர்கள் பெயர்லாம் இங்கேயும் இருக்குது. திருவலஞ்சுழி இருக்குது, இங்கே வந்து திருவிடை மருதூர் இருக்குது, இங்கே ஒரு தலைஞாயிறு இருக்குது, இங்கே வந்து ஒரு வாட் இஸ் அதர் பிளேஸ், இன்னும் ஒரு 2 ஊர் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த ஊர்கள்லாம் அவங்க இங்கே தனக்காக திருப்பி கட்டிக்கிட்டு இங்கே வாழ்ந்துருக்காங்க அவங்க. அதனால் இது வந்து ஒரு புராதன சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். அதனால் இவ்வளோ டீப் சவுத் ஆஃப் தஞ்சாவூர் டெல்டா டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு கற்கோயில் இருக்கிறது, சோழர்கள் ஆக்சுவலாக வந்து இருந்து இங்கே அந்த மாதிரி இருந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அது ஒரு எடுத்துக்காட்டுங்கிறத விட ஒரு அத்தாட்சி. ஸோ அதுதான் நமது சோழ வித்யாபுரம். நேரம் கிடைக்கும் போது இந்த சோழ வித்யாபுரத்துக்கு வாங்க. ஓகே, கட்டாயம் இந்த மாதிரி கோயிலெலாம் நம்ம பார்க்கணும். பக்கத்தில் மகிழின்னு ஒன்று இருக்குது, மேலப்பிடாகை, நடுவப்பிடாகை, காரப்பிடாகை, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒரு சிவாலயங்கள் இருக்குது. ராமாயணத்தோட தொடர்புடைய ஊர்கள் பலது இருக்குது. இங்கே வேதாரண்யம் இருக்குது, நாகப்பட்டினம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நாகப்பட்டினம்லாம் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். சிக்கல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி ஊருக்கு வாங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.